அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவரு கேட்டது ஏதாச்சும் கிடைக்கலன்னா, கடவுள் அங்க இல்லவே இல்ல. இவரு வந்து கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டு, அடுத்த கோயில தேடி போக ஆரம்பிச்சுடுறாங்க. ஒருவேள அங்க போய் அவன் கேட்டது ஒருவேள நிறைவேறிடுச்சுன்னா, அவரு தான் உண்மையான கடவுள். இங்க தான் கடவுள் இருக்காருன்னு சொல்லி மனுஷன் நம்ப ஆரம்பிச்சுடுறான். ரொம்ப கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து நெறைய பேர் கூடுற இடத்துல இருக்க சாமிய தரிசிச்சா வந்து நம்ம நெனச்சதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நெனைக்கிறாங்க. அதே மாரி ஒரு குறிப்பிட்ட நாள்லயோ, குறிப்பிட்ட நேரத்திலயோ சாமி கும்பிட்டா ஸ்பெஷல் நம்மளுக்கு வந்து வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறான். எப்படி பார்த்தாலும் கடவுள் வந்து மனுஷன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு விளையாட்டு பொம்மையா தான் இருக்கிறாரு. என்னது கடவுள் விளையாட்டு பொம்மையா அப்படின்றீங்களா? சந்தேகமே இல்லாம கடவுள் வந்து மனுஷன் உருவாக்குன ஒரு விளையாட்டு பொம்மை தான். இப்போ பரீட்சையில பாஸ் பண்றது தொடங்கி நம்மளுக்கு வர பல்வலிய சரி செய்ற வரைக்குமே வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து மனிதனுக்கு தேவைப்படுறாரு. அவனால எளிதில செய்ய முடியாத ஒன்றை வந்து கடவுள் முடிச்சு தருவாரு அப்படின்னு சொல்லி அவன் நம்புறான். அப்படி ஒரு கடவுள் இருந்தா